நிகழ்தகவு. தோட்டத்தில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த கூலி தொழிலாளி, உடன் தங்கியிருந்த தொழிலாளி மாயம். போலீஸ் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்த பயங்கரம். கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? வழக்கம் போல தோட்டத்துல வேலை எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போயிருக்காரு கணேசன். அப்போ ஆட்கள் யாரும் இல்லாம தோட்டம் வெறிச்சோடி இருந்திருக்கு. என்னடா யாரையுமே காணோம், எல்லாரும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டே தோட்டத்துல இருந்த அறைக்கு போய் பார்த்திருக்காரு. அங்க தோட்டத்துல வேலை பார்த்துட்டு வந்த கலைக்கண்ணன் உடல்ல வெட்டு காயங்களோட சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கார். அடுத்த நிமிஷமே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கார். ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கலைக்கண்ணனோட சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. தோட்டத்துல கலைக்கண்ணன் கூட வழக்கமா யாரெல்லாம் இருப்பாங்க, அவரை யாரு கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல தோட்டத்துல வேலை பார்த்துட்டு வந்த முருகன் கையில அரிவாளோட தள்ளாடியபடியே நடந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றி முருகனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவர்கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்குது. தேனி உத்தமபாளையத்துல இருக்க கூடலூரை சேர்ந்தவரு 45 வயசான கலைக்கண்ணன். இவரு அதே ஊர்ல வெட்டுக்காடு பகுதிகளில் இருக்கிற தோட்டங்கள்ல கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அதே தோட்டத்துல தான் முருகனும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கார். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போனாலும் ஒன்னா தான் போவாங்களாம். அந்த மாதிரியே லோயர் கேம்ப் பக்கத்துல இருக்கிற கடமான்குளத்துல மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்துக்கு 7ஆம் தேதி காலையில கலைக்கண்ணனும் முருகனும் வேலைக்காக போயிருக்காங்க. தோட்டத்துல கூலி வேலை பார்த்துட்டு வந்த இவங்க 2 பேரும் இரவு நேரத்துல தினமும் மது குடிக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. போதை தலைக்கேறினதும் 2 பேரும் மாறி மாறி ஆபாச வார்த்தைகள்ல திட்டிக்கிட்டே தூங்கிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் 7ஆம் தேதி நைட்டும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போதை தலைக்கேறி நிதானமே இல்லாம இருந்த கலைக்கண்ணன் முருகனோட குடும்பத்தை பத்தி தவறா பேசினதா சொல்லப்படுது. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, குடும்பத்தை பத்தி மட்டும் எதுவும் பேசாதடான்னு முருகன் சொல்லியும் அத காதுல வாங்காத கலைக்கண்ணன் தொடர்ந்து நக்கலாகவே பேசிட்டு இருந்திருக்காரு. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அது கைகலப்பா மாறி இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா, என் குடும்பத்தை பத்தி என்கிட்டயே கேவலமா பேசுறையான்னு கேட்டு கொதிச்செழுந்த கலைக்கண்ணன் முருகனை கண்மூடித்தனமா தாக்கியிருக்கார். 2 பேருமே மது போதையில இருந்ததால கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம மாறி மாறி அடிச்சு உருண்டு இருக்காங்க. அப்போ தோட்டத்துல இருந்த அரிவாளை எடுத்து கலைக்கண்ணனை முருகன் சரமாரியா வெட்டியிருக்கார். அதுல கலைக்கண்ணன் அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். அதுக்கு பிறகு குடி போதையில இருந்த முருகன் தோட்டத்துல இருந்து 100 மீட்டர் தூரத்துல இருக்க வயல்வெளியில தூங்க போயிட்டார். மறுநாள் காலையில தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து பராமரிச்சுட்டு வர கணேசன் வந்து பார்த்தப்பதான் கலைக்கண்ணன் இறந்து கிடக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. அடுத்து சிசிடிவி காட்சியை வச்சு முருகனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு முருகன் மேல கொலை கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை சிறையில தள்ளி இருக்காங்க. தன்னோட குடும்பத்தை பத்தி தவறா பேசினதாலதான் கலைக்கண்ணனை முருகன் கொலை பண்ணானா, இல்ல இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது முன்விரோதம் இருந்திருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. நிகழ்தகவு.